அதாவது உக்ரைன்ல ரஷ்யா வந்து இப்போ குண்டு போட்டுட்டு இருக்காங்கல்ல. அ அங்க என்ன ஆகுது அப்டின்னா, அங்க 1 வருஷமா அங்க போர் நடந்துகிட்டே இருக்கு. நெறைய பேர் செத்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க உக்ரைன்ல. உக்ரைன்லயும் சரி, ரஷ்யாவிலும் சரி, ராணுவ வீரர்களும் சரி, மக்களும் சரி இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க நகரங்கள்ல மக்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க வேலைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்க குண்டு விழும்? எங்க வந்து இந்த ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்துவாங்க? எங்க மிசைல் தாக்குதல் நடத்துவாங்க? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒருவேள நம்ம கட்டடத்தில நடக்கலாம். அல்லது வேற ஒரு கட்டடத்து பக்கத்தில நடந்திருக்கலாம். விடிஞ்ச பிறகு தான் தெரியுது, எங்க குண்டு போட்டுருக்காங்க. அல்லது இப்ப நான் அவங்க கட்டடத்துக்குள்ள போட்டுருக்கலாம். கட்டடமே இடிஞ்சு போகுது. இப்படி உக்ரைன்லயும், ரஷ்யாவிலயும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அவங்க அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, தனியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தனியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். உக்ரைன் மக்கள் இப்பொழுது தனியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் ஏன்னா மரண பயம். மனுஷங்க மேல நம்பிக்கை இல்ல. மனுஷங்கிட்ட பேசி என்ன ஆகப்போது? வர்ற குண்டு வந்து நம்மகிட்ட விழாம போயிற போதா? மனுஷங்கிட்ட ஏன் பேசுறோம்? ஒரு உதவிக்காக தான் மனுஷங்கிட்ட பேசுறோம். அப்டின்னா, அ ஒரு உதவி மனுஷங்க நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இன்னைக்கு யார நம்பி என்ன பிரயோஜனம்? எப்ப வந்து நம்ம தலையில மிசைல் குண்டு விழப்போது? அல்லது ட்ரோன் மூலமா நமக்கு தாக்குதல் நடத்த போறாங்க? அப்டிங்கிற ஒரு மரண பயத்தோடயே அந்த உக்ரைன் மக்கள் வாழ்றனால, மனுஷங்க மேலயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போம்போது, அப்ப அவங்க வந்து தனியா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. பார்த்துக்கோங்க. அப்ப தனியா அப்ப வந்து மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாம போம்போது தான் தனியா பேசுவாங்க. இப்ப அப்போ நம்ம இதுலருந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தனியா பேசுறாங்கல்ல. தனியா தெருவுல உட்காந்துக்கிட்டு, ரோட்ல உட்காந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்படி கத்தி கத்தி அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அப்போ மனுஷங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல. அந்த மாரி ஏதாவது தாங்க முடியாத துயரத்தில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மனுஷங்களால கூட இதுக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாரி மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாதப்ப தான், அவங்க தான் தனியா பேசுவாங்க. தனியா சிரிப்பாங்க. மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் தனியாக பேசுவார்கள். மனிதர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க, மனிதர்களிடம் பேசப் போறாங்க. மனிதர்களிடம் போய் பேசி சிரிக்கப் போறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த போருங்கிறது என்ன ஆகுதுன்னா, மனிதர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் செய்து விடுகிறது. போர் என்பது. நீங்க ஒரு குண்டு போட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒரு வயல்ல வேலை பார்க்குறீங்க. அப்போ அல்லது உங்க வீட்டிலேயே தான் இருக்கீங்க. ஒரு குண்டு வந்து உங்க ஒரு போர் பக்கத்து நாட்டுக்காரங்க ஒரு குண்டு உங்க வீட்ல போடுறாங்க அப்படின்னா, அ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ! அம்மா, ஐயோ! அம்மான்னு தான் கத்துவீங்க. தனியா தான் கத்துவீங்க. உங்க வீட்ல யாருமே இல்ல, பக்கத்து வீட்லயும் யாருமே இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அம்மா! ஐயோ அம்மான்னு தான் கத்துவீங்க. ஐயோ அம்மான்னு தெருவெல்லாம் பொலம்பிட்டு ஓடுவீங்க. யாருக்காவது கேட்காதா? அல்லது உங்க புலம்பல் யாருக்காவது கேட்காதா? அப்படின்னு கூட நெனைப்பீங்க. நெனைக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். தனியாக பேசுவது இப்ப உக்ரைன்ல அப்படிதான் நடக்குதாம். உக்ரைன்லயும் அந்த உக்ரைன் தாக்குதலுக்கு உள்ளான ரஷ்ய பகுதி இருக்குல்ல, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாங்கிறது பெரிய நாடு. அவங்க என்ன பண்றாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு ஒரு வேள போயிருக்கலாம். மாற்றப்பட்டிருக்கலாம். ரஷ்யாங்கிறது மிகப்பெரிய நாடு. ஆனா, உக்ரைன்ங்கிறது சின்ன நாடுன்னு நெனைக்கிறேன். அவங்க எங்கேயுமே முடியல. வாழ்வாதாரம், வேலை, சாப்பாடு என்ன பண்றது? அதனால வந்து குண்டு விழுற இடத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. குண்டுங்கிறது இடியோட மழை பெஞ்ச மாரி தான். எந்த இடத்துல இடி விழுந்துச்சு, மின்னல் தாக்கி யார் செத்து போனாங்க அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு எத்தன பேர் செத்தாங்க? யாருக்கும் ஏதாவது ஆச்சுதா? இல்லையா? எந்த கட்டடம் இடிஞ்சு போச்சு? அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வாழ்ற மக்கள் எல்லாமே ஒரு மாரி சோகமா இருக்காங்க. மரண பயத்தோட இருக்காங்க. அதே நேரத்தில புலம்பிக்கிட்டே இருக்காங்க. தனியா பேசுறாங்களாம். தனியா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களுக்கு மனுஷங்க மேலயே நம்பிக்கை இல்ல. மத்தவங்கட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய பயத்த பிறரிடம் வெளிப்படுத்தி என்ன ஆகப் போகுது? பிறர்ட்டயும் பேசுறாங்க. அதே நேரத்தில தனியாவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு மனிதர்கள் மனிதர்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. மனிதர்களிடம் போய் பேசி என்ன பிரயோஜனம்? வர்ற குண்டு நம்ம இப்போ மனிதர்களோட என் பயத்த எல்லாத்தையும் நான் மனிதர்களிடம் பேசினா, வர்ற குண்டு என்கிட்ட என் மேல விழாம வேற வேற எங்கேயா போய் விழப்போது? அந்த மாரி பாதுகாப்பற்ற மரண பயத்தோட போர் என்பது அதத்தான் கடைசியில மனிதர்களே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றி விடுகிறது. போர் என்ன பண்ணுது அப்டின்னா, அ எப்படி பைத்தியக்காரங்க வந்து ரோட்ல உட்காந்துட்டு தனியா பேசுறாங்க பாருங்க. அதுபோல மனிதர்களை மாற்றி விடுகிறது. மனநிலை பாதிக்க வைத்திருது. மனநிலை பாதிப்பு ஏற்படுத்தி விடுகிறது. மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தி, பைத்தியமாக மனிதர்களை மாற்றி, தனியாக பேச வைத்து விடுகிறது என்பதைத்தான் போர் என்பது நமக்கு உணர்த்துகிறது. இந்த இடத்துல நான் ஒரு கருத்து நான் பதிவு பண்றேன். உக்ரைன் இப்போ வந்து இலங்கை மீது தமிழீழ மக்கள் மீது அ தாக்குதல் நடத்தும்போது விமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல வந்து இலங்கை மூலமாக இலங்கைக்கு உதவி செய்தவர்கள் உக்ரைன் சேர்ந்தவங்க. இலங்கை தமிழீழ மக்கள் மீது விமான தாக்குதல் நடத்தும்போது, அந்த விமானத்தை ஓட்டிச் சென்ற நாட்டினர் யார் தெரியுமா? அது வந்து உக்ரைன் நாட்ட சேர்ந்தவங்களாம்.
பார்த்தீங்களா? அப்போ உக்ரைன் நாட்ட சேர்ந்த ஒரு பெண் பெண் விமானி வந்து அ அந்த விமானத்த ஓட்டிட்டு போய் தமிழீழ மக்கள் மீது குண்டு போட்டுருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு செய்தி வந்து முகநூல்ல அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியல. அப்போ பாருங்க, அப்போ இது கூட ஒரு பாதுகாப்பா பிறருடைய துன்பத்தை அறியாதவர்களுக்கு இது போன்ற துன்பம் வந்து சேர்கிறது. நீங்க மத்தவங்களுடைய துன்பத்த பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. உங்களுக்கே ஒரு துன்பம் வருது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில யாருக்கும் இந்த மாரி துன்பம் வரக்கூடாது. இது போன்ற போர் துயரம் யாருக்கும் வரக்கூடாது. அது தமிழீழ மக்களுக்கா இருந்தாலும் சரி, உக்ரைன் மக்களுக்கா இருந்தாலும் சரி. யாருக்கும் அது வரக்கூடாது. ஆனா நீங்க செய்த தவறுகள், அதற்கான தண்டனைகள் உங்களை தேடி வரும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.